முருகனுக்கு ரொம்பவே விசேஷமான நாள் பங்குனி உத்திரம். வாங்க அதோட சிறப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பங்குனி உத்திரத்தை ஏன் கல்யாண விரதம்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பங்குனி மாசத்துல பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் ஒன்னா வர புனிதமான நாள் தான் இது. இந்த நாளோட மகிமைய திருஞான சம்பந்தர் ஒரு அற்புதம் மூலமா நமக்கு உணர்த்தியிருக்கார். பூம்பாவைங்கிற ஒரு பொண்ணு பாம்பு கடிச்சு இறந்துட்டாங்க. ஆனா திருஞான சம்பந்தர் அவங்கள உயிர்ப்பிச்சாரு. அவங்கள உயிர்ப்பிக்கும் போது பங்குனி உத்திரத்தை பார்க்காம போயிட்டே பூம்பாவாயின்னு வருத்தப்பட்டார். பாத்தீங்களா, இந்த ஒரு சம்பவமே பங்குனி உத்திரத்தோட தெய்வீக முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைக்குது. அப்படி என்னங்க இந்த நாள்ல ஸ்பெஷல்? அன்னைக்குதான் பல தெய்வீக திருமணங்கள் நடந்துச்சு. சிவன், பார்வதி, முருகன், தெய்வான, ஏன் நம்ம ராமர் சீதை கல்யாணம் கூட அன்னைக்குதான் நடந்து. சரி, இப்போ இந்த விரதத்தையும் வழிபாட்டு முறைகளையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீட்ல காலையிலே குளிச்சுட்டு முருகனுக்கு சந்தன வச்சு இனிப்பு நைவேத்தியம் பண்ணுங்க. கோயில்கள்ல பாத்தீங்கன்னா பக்தர்கள் காவடி எடுக்கிறதும் திருக்கல்யாணத்தை தரிசிக்கிறதும் ரொம்ப விசேஷம். இன்னொரு முக்கியமான விஷயம் அன்னதானம். அது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் செய்யணும். விரதத்தை பொறுத்தவரைக்கும் முழு உபவாசம், ஒருவேளை சாப்பாடு, இல்ல பால் பழம்னு பல வகை இருக்கு. சரி, இவ்ளோ பக்தியோட இந்த விரதம் இருந்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பாப்போமா? திருமண தடை நீங்கும், நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க, வேலையில பதவி உயர்வும் கிடைக்கும்னு சொல்றாங்க. தொடர்ந்து 48 வருஷம் இந்த விரதத்தை கடைபிடிச்சா முக்தி, அதாவது பிறவா நிலை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. நம்ம நேரத்தை வழிபாட்டுல செலவு செய்யறதுதான் நம்ம வாழ்க்கைக்கான மிகப்பெரிய முதலீடுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. பங்குனி உத்தரம் நமக்கு பக்தி வழியா காட்டுது. இந்த நல்ல நாள்ல உங்க மனசுல இருக்கிற வேண்டுதல் என்ன?